டெக்னாலஜி வளர வளர அழிவு கண்டிப்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்கலாம். இந்த படத்தில் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. டெக்னாலஜி 2 வகையாக யூஸ் பண்ணலாம். அது ஒரு தீக்குச்சி தான். பத்துச்சுன்னா தீக்குச்சியை வச்சு வெளிச்சமும் கொடுக்கலாம், ஊரையும் அழிக்கலாம். ஸோ டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத வச்சு தான் அதுக்கான பதில் இருக்குது. ஸோ நான் வந்து அதுக்கான அப்படி அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது இருக்கா இல்லையான்னு நீங்களும் தான் சொல்லணும். இல்லை, 3ஆம் உலகப் போர் வந்து வாட்டரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் உலகப் போர் வாட்டரில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து கடைசி உலகப் போர் டெக்னாலஜி தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்ல வந்திருக்கீங்க. ரெண்டுத்தும் டிஃப்ரெண்ட். இல்லை, இது படம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக புரியும்ண்ணே உங்களுக்கு. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, கான்செப்ட் கூட இப்போ 2-3 நாள் முன்னாடி நடந்தது. அதில் கூட ஏதோ பசங்க சண்டே ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் உங்கள் கான்செப்டில் அந்த மாதிரி நடக்கவே இல்லை. ஆனால் இது வரைக்கும் கான்செப்டே நடக்கவே இல்லை. கோயம்புத்தூரில் 2-3 நாள் முன்னாடி நடந்தது உங்களுக்கு. அப்போ அங்கே வந்து காலேஜ் பசங்க அடிச்சுக்கிட்டாங்க. அது ஒரு 200 பேர் இருக்கு, ஒரு 20,000 பேர் இருக்கிற இடத்துல 25,000 பேர் வந்தாங்கண்ணே அந்த கான்சர்ட்டுக்கு. அதில் டான்ஸ் ஆடுறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சிக்க, ஏன்னு ஒரு 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 திருவிழாவில் நடக்கிற மாதிரி என்ன இடிச்சிட்ட அப்படின்னு இது பண்ண, உடனே சண்டை போட்ட அந்த 10 பேரை உடனே வெளில அனுப்பிச்சாச்சு. அது அங்கே நடந்த மீதி 19,000 பேருக்கும் தெரியாது அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு. பட் அதை வந்து நீங்கள் இப்போ இதில் போடுறதுக்கப்புறம் தான் எனக்கே அப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னு. ஒரு 10 பசங்க அடிச்சுட்டு இருந்தாங்க, அப்படியே அவங்கள எனர்ஜியில் என்ஜாய் பண்ணுறப்போ ஒன்று நடக்கும்ல. ஸோ அப்படி அவங்க 10 பேரை வெளியில் அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதான் அதோட விஷயம். அதில் ஒரு எதுவுமே பெரிய எதுவுமே அப்படி ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. தொடர்ந்து உங்களுடைய ஆல்பம் சாங் தான் எல்லாமே எதிர்பார்க்கறது. இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷனில் வேறு இறங்கிட்டீங்க. ஆல்பம் சாங் கான்செப்ட் வருமா, இல்லை இதோட க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்னு ஆரம்பித்து அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு ஏதோ எஃப்ஜேலாம் அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்பில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ அவன் இன்னைக்கு திரைப்படங்கள் வந்துருக்க நிறைய இளைஞர்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துட்டோம். ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல எங்களுடைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்கண்ணே.